வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோட் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தவங்க கூட இன்னொரு தடவை நினைச்சு பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. இன்று முழுக்க சஸ்பென்ஸ் பிளஸ் ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட்ஸ் தான். முதல்ல மனோஜ் என்ன பண்றான்? அண்ணாமலையின் கையெழுத்தை போலியாக போட்டு சொத்து பத்திரத்தை அடமானம் வைக்க பிளான் பண்றான். அதுவும் விஜயா ஃபுல் சப்போர்ட். அண்ணாமலையிடம் என்ன சொல்லி கையெழுத்து வாங்குறான் தெரியுமா? பேங்கில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், அதுக்காக சைன் வேணும்னு. கிளாசிக் லை. அண்ணாமலை சைன் போட போற நேரத்துல மீனா தும்முறா. முத்து உடனே ஏதோ அபசகுணம்னு நிறுத்துறான். அந்த சீன்லவே டென்ஷன் பீக். அதுக்கு மேல பென் எழுத மாட்டேங்குது. அண்ணாமலைக்கு சந்தேகம் டபுள் ஆகுது. ஆனா மனோஜ் வேற பென் கொடுத்து சம்ஹவ் சைன் வாங்கிட்டான். இந்த சீன் பார்த்தா நமக்கு உடனே நினைவு வருது. படையப்பா கிளைமேக்ஸ்ல ரஜினிகாந்த் நிலம் எழுதி கொடுக்கும் சீன். அதே வைப். ஆனா ட்விஸ்ட் இங்கதான். மனோஜ் ரூமுக்குள்ள போய் அண்ணாமலையின் சைனை பிராக்டிஸ் பண்றான். பிராக்டிஸ் பேப்பரை கசக்கி கீழே போடுறான். அது யாரு கையில் சிக்குது? முத்து. நம்ம எல்லாரும் இப்போதான் பிடிச்சிடுவான்னு சீட் எட்ஜில் இருந்தோம். ஆனா அந்த நேரத்துல ஃபோன் கால். செல்வம் அழைக்கிறான். அருண் சமாதானம் பேச வர சொல்றான். முத்து அந்த பேப்பரையே பார்த்தே இல்லாம குப்பை தொட்டில போட்டுட்டு கிளம்புறான். மனோஜ் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். இதுதான் இன்றைய பிக்கெஸ்ட் சேவ். இப்போ ரோஹிணி சைட் ஸ்டோரி. ரோஹிணி வீட்டுல கிறிஷுக்கு காய்ச்சல். கேட் கிடைக்கல. அப்போ சிந்தாமணிக்கு கால். சிந்தாமணி என்ன பண்றாங்க தெரியுமா? டாக்டரையே வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஸ்மார்ட் மூவ். ஆனா அதுக்கு பின்னாடி டயலாக் தான் முக்கியம். மனோஜை உன் வழிக்கு கொண்டு வரு, இல்லனா விஜயா அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைத்திருவாங்க. அடடா, அதுக்கு ரோஹிணி ஸ்ட்ரெயிட்டா சொல்றா, நான் ஒருபோதும் விடமாட்டேன். அந்த டயலாக்ல இருந்து தெளிவா தெரிகிறது, இனி ரோஹிணி ஃபுல் வில்லன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க. மறுபக்கம் வக்கீல் கிருஷ்ணா ஆபீஸ்ல சமாதான பேச்சு. முத்து போறேன்னு சொல்றான். மீனா நீங்க போனா பிரச்சனை வரும்னு நானும் வர்றேன்னு சொல்றா. அதுவும் சீதாவும் இன்வால்வ் ஆகுறாங்க. அருண் சீதாவிடம் ஆல்ரெடி ஃபயர் போட்டுட்டு இருக்கான். உங்க மாமா எவ்வளவு மோசமானவர் பாருன்னு. இப்படி பில்டப் கொடுத்துட்டு எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் வேர்டிக்ட். இன்றைய எபிசோட்ல பிக்கெஸ்ட் ஹைலைட் மனோஜின் ஃப்ராட் பிளான் ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல சமாதான பேச்சு டெஃபினட்டா சண்டையா மாறப்போகுது. அதிலிருந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வரும் மாதிரி ஃபீல் இருக்கு. நீங்க என்ன நினைக்கலீங்க? முத்து அந்த ட்ரூத் கண்டுபிடிப்பானா? அல்லது மனோஜ் இன்னும் டீப்பா ட்ராப் ஆக போறானா?